ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேகாவை நந்தினி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே சமயத்தில் புனிதாவையும் காப்பாற்றிடுறாங்க. எப்படி நந்தினியை அந்த கௌஷிக்கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற இது எல்லா விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நந்தினி உயிரையே பணைய வச்சு இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. புனிதாவும் கௌஷிக்கும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து நம்ம நந்தினி ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. போனால் கௌஷிக் வந்து சுரேகாவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடியே கௌஷிக் வந்து நம்ம நந்தினி பார்த்துட்றாங்க. புனிதா அந்த வீட்டில் தான் இருக்காங்க. புனிதாக்கே தெரியாமல் நந்தினி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கௌஷிக் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அது எந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அது சுரேகா. இதை தெரிஞ்சுட்டு நம்ம நந்தினிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அப்படியே கௌஷிக்கே தெரியாமல் புனிதாவை நைஸாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. புனிதாவை போனோடனே புனிதா ஹாலில் உட்காந்துருக்காங்க. புனிதா நந்தினியை பார்த்தோன்னே புனிதாவுக்கு செம ஷாக்கு. அக்கா, நீ என்னக்கா இங்கே பண்ணுற? என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. புனிதா, அமைதியாரு, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு. சொல்லுக்கா, என்னை நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. புனிதா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு, இங்கே வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அக்கா, எனக்கு உண்மையில செம்ம டென்ஷன் ஆகுது. எதுக்குக்கா என்னை இப்படி சந்தேகப்படுற? இப்போயும் அவர் சாப்பாடு கொடுக்கதாங்க்கா கூப்பிட்டாரு. பாரு, நான் எந்த தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்ல, புனிதா, நான் உன்னை நம்புகிறேன், இப்போ விஷயமே வேற, அது இல்லை, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாக இருன்னு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்டி வச்சுருக்காங்களே அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுரேகாமா. அந்த கௌஷிக் சுரேகாவை கடத்தி வச்சுருக்கான். அந்த கௌஷிக் ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, என்னக்கா பேசிகிட்டு இருக்க? அது அவர் ஃப்ரெண்டோட தங்கச்சி, நீ நல்லா பார்த்தியா இல்லையா? நான் நல்லா பார்த்துட்டேன், அது சுரேகாமா தான். இப்போது உன்னை எதுக்காக இந்த பையன் உன்னை கூட்டிகிட்டு வந்தான்னு தெரில. இதில் ஏதோ ஒரு சதிவேலை இருக்கு புனிதா, அவன் நல்லவன் இல்லை, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. கௌஷிக் அப்படிப்பட்டவன் கிடையாது. கௌஷிக் ரொம்ப நல்லவன்க்கா அப்படின்னு. இங்கே பாரு அக்கா, நான் சொல்கிறேன், நம்ப மாட்டியா? அவன் நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, கௌஷிக் இப்போ வந்துடுவான், அவன்கிட்டயே நீங்கள் டேரெக்டாக கேளுங்க. புனிதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? டேரெக்டாலாம் கேட்க முடியாது. ஆக்சுவலாக கௌஷிக் வந்து பார்த்துருவாங்க. கௌஷிக் வந்து ஒரு வேலையாக கடைக்கு போயிருப்பாங்க. அந்த நேரம் தான் புனிதாவை மீட் பண்ணி பேசுகிற, புனிதாவுக்கு தெரியாமல் என்ன இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு பார்க்குறக்காக தான் நந்தினி போயிருப்பாங்க. புனிதா வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அப்போ தான் வந்து புனிதாவை சுரேகாவை பார்த்துட்டு வந்து நந்தினிக்கு செம்ம ஷாக் இல்லையா? உடனே புனிதர் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் புனிதா வந்து காது கொடுத்தே கேட்கவே மாட்டாங்க. அப்படி இல்லை, கௌஷிக் ரொம்ப நல்லவன், நீங்கள் வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்டே டேரெக்டாக கேளுங்க என்னன்னு அப்படின்னு. புனிதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? டேரெக்டாக கேட்கவா? இது உயிர் சம்மந்தப்பட்டமான விஷயம். அந்த கௌஷிக் இங்கே வர்றதுக்குள்ளே நம்ம சுரேகம்மாவை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்னு. நீ வா, அதுக்கப்புறம் அவன் நல்லவனாக இருந்தானா அவனே உன்கிட்ட கேட்பான், இது சுரேகம்மா தான், வா அப்படி சொல்லிட்டு சுரேகாவை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புனிதாவும் நந்தினியும் இது பண்ணாங்க. புனிதாவுக்கு வந்து ஓரளவு நம்புகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மனசு இல்லை, கௌஷிக் வந்து கெட்டவன்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காதலுக்கு தான் கண்ணு இல்லையே இந்த காலத்தில். ஸோ அதனால் அப்படி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம நந்தினி வந்து சுரேகாவை ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. அதாவது சுரேகாவை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா? இப்போ சுரேகாவை ரிலீஸ் பண்ணி விடும்போது அந்த டேபிளில் ப்ளூ கலர் ஊசியும் பச்சை கலர் ஊசியும் இருக்குது. இப்போது அதை வந்து நந்தினி பார்த்து தான் வச்சுருந்தாங்க. சுரேகாமா எந்திரிங்கம்மான்னு அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. புனிதாவும் தட்டுறாங்க. அதோட சுரேகா வந்து எந்திரிச்சு வாயிலிருந்து அந்த கட்டை எடுத்துட்றாங்க. சீட் டேமிட், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே என்னை கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ சத்தியமாக இல்லைம்மா அப்படின்னு. இந்த புனிதா எதுக்காக இங்கே இருக்கா அப்படின்னு. உங்களை புனிதாவை காதலிக்கிற மாதிரி ஒரு பையன் ஏமாற்றி இந்த இடத்துக்கு புனிதாவை கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட தூக்கம் வருது, உங்கள்கிட்ட மாட்டி விடணும்னு ட்ரை பண்ணுறாங்கம்மா. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கம்மா. புனிதாக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நந்தினி,
என்ன தயவு செஞ்சு இங்கே கட்டை அவுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க அவுத்து விட்டுட்டு சுரேகாவை கூப்பிட்டு போகிற சமயத்தில் கௌஷிக் வந்துடுறாங்க. வந்துட்டு வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர், என்ன புனிதா உங்கள் அக்காவை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், எதுக்காக என் ஃப்ரெண்டோட தங்கச்சியை அவுத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே கௌஷிக் தயவு செஞ்சு இனிமேல் பொய் சொல்லாதீங்க, இது சுரேகாமா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சுரேகாமா தான், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு நீங்கள் யார், உண்மையிலே நீங்கள் என்ன இப்போ காதலிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இவ ஒரு மூஞ்சி, இவளை காதலிச்சிட்டாலும் இங்கே பாரு உன்னை காதலிக்கிற மாதிரி நடித்தேன், ஒன்றும் காதலிக்கலை, சும்மா காதல் மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்னு சென்டிமெண்டல் போட்டு தாக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கௌஷிக், எதனால் இப்படி பண்ணீங்க? ஆமாடி அப்படி தாண்டி பண்ணுவேன், எதனால் அப்படி பண்ணேன்னு கேட்குற? உன் அக்கா எவ்வளோ வேலை பார்த்துருக்கா, என் ஃப்ரெண்டே ஜெயிலில் பிடிச்சி போட்டா அவளை சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட நந்தினி சி அயோக்கிய பயலே பொறுக்கி பயலே, எதுக்குடா இப்படி திரியிறீங்க, அந்த ரஞ்சித் தான் பெரிய கெட்டவன் பார்த்தா நீ அவனை விட கெட்டவனாக இருக்க, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் இவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அதோட கௌஷிக் வந்து நில்லுங்க உங்கள் 2 பேரையும் நான் உயிரோடையே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கௌஷிக் அப்படியே கட்டையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு புனிதாவை அடிச்சிட்றாங்க. அடித்தோடனே நம்ம நந்தினி அந்த கீழே இருந்த அந்த ஊசி இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ப்ளூ கலர் இன்ஜெக்ஷனை கௌஷிக்கு குத்திடுறாங்க. அது மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் தான். அதை குத்திட்டு இந்த ரெட் கலர் இன்ஜெக்ஷனை என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுடுறாங்க. ப்ளூ கலர் இன்ஜெக்ஷன் வச்சு குத்துறோடனே கௌஷிக் வந்து மயக்கமாயிட்டாங்க. இப்போ நம்ம நந்தினி சுரேகாவையும் புனிதாவையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த வீட்டில் ஒரு பெரிய ஷாக் இருக்குது. அதுவும் முக்கியமாக மாதங்கிக்கு தான் செம்ம ஷாக்கு. ஆனால் மாதங்கி யார் அப்படிங்கிறது இன்னுமே வந்து வெளியே வரலை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 பிடிச்ச சீரியலில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சூர்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னும், நந்தினியை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர்னும் உங்களோட கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சீரியலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் 3 பிடிச்ச சீரியல் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சன் டிவி சீரியல்ஸை ஃபுல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கதை, அதில் சில விஷயங்கள் கற்பனை கதையாக இருக்கலாம், சில விஷயங்கள் எக்ஸாக்டாக சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடிய சேனல் தான் இது. ஸோ அந்த கற்பனை கதைகளை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இப்போ நான் சொன்ன கதைகள் கூட ஒரு கற்பனை கதை தான், மேபி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. சீரியலை டிரெக்டர் பண்ணுறதை விட நாங்கள் பண்ணுற பல கதைகள் உண்மையாக கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.